வணக்கம். கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த கிட்டத்தட்ட 21க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது பணியாளர் அலுவலகத்தில் வருகை தந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்டவர்கள் இந்த காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்திருக்கின்றனர். அதில் 21 குடும்பத்தினை சார்ந்தவர்களை இன்று விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பணியாளர் அலுவலகத்தில் சந்திக்கின்றார். அந்த வகையில் விருதுநகர், விழுப்புரம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் 21 மாவட்டங்களை சார்ந்த அந்த நபர்களின் குடும்பத்தார்கள், அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நெருங்கிய குடும்பத்தார்கள் இன்று பணியாளர் அலுவலகத்திற்காக பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்பட்டு இன்று இந்த சந்திப்பதற்காக உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் 3:30 மணி அளவில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் தற்போது பணியாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினை சார்ந்தவர்கள், அதாவது சந்தேகத்தின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் போது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபர்களின் குடும்பத்தினரையும், அதே போன்று விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த அந்த மக்களின் கூடிய அவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து தன்னுடைய அந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அந்த அவர்களுடைய தேவைக்காகவும், அதே போன்று அவர்கள் இந்த வழக்குக்காக நீதி கிடைப்பதற்காகவும் விஜய் தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக அந்த சிறிய நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக நாளை நடக்க இருக்கக்கூடிய சென்னை சிவானந்தா சாலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த காவல்துறை விசாரணை மரணங்களை கண்டித்தும், அதே போன்று அந்த மரணங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியினுடைய தலைவர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது சென்னையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய அனுதாபங்களையும் தன்னுடைய ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகளையும் தன்னுடைய அந்த ஆதரவையும் வழங்குவதற்காக விஜய் தலைமையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைப்பதற்காகவும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்காகவும் விஜயனுடைய தரப்பிலிருந்து அவர்களுக்கு முழு ஆதரவும் அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.